ஒருத்தர் இறந்துடுறாரு அப்படிங்கும்போது ஒரு வருட காலத்திற்கு மோட்ச தீபம் ஏற்றக்கூடாது. ஒரு வருடம் கழித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இறந்த மாதத்திலே வரக்கூடிய சதுர்தசி திதி அமாவாசைக்கு முதல் நாளில் வீட்டிலேயே நீங்கள் இந்த யமதீபத்தை ஏற்றலாம். எப்படி ஏற்றணும்னு கேட்குற நான் சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஒரு தலைவாழை இலையை பரப்பி அந்த தலைவாழை இலை மேலே நவதானியங்களை பரப்பி விட வேண்டும். அதற்கு மேலே ஒரு மண் தட்டு, அதில் ஒரு 100 கிராம் எள்ளை வந்து வாங்கி பரப்பிடணும். அதுக்கு மேலே மண்ணினாலான ஒரு பாத்திரம், அதிலே ஒரு 1/2 லிட்டருக்கு குறைவில்லாமல் நல்லெண்ணெயை ஊற்றிவிட வேண்டும். இதை எப்படி எரிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு பொட்டலம் மாதிரி செஞ்சு போடணும். ஒரு அடிக்கு 1 அடி காடா துணி எடுத்துக்கோங்க. அந்த காடா துணியில் 100 கிராம் பருத்தி கொட்டை, 100 கிராம் உப்பு, 1 ஸ்பூன் பச்சை கற்பூரம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 5 பொருட்கள் இதெல்லாம் போட்டு அந்த பொட்டலத்தை நல்லா முடிக்க அந்த துணியை இப்படி பிடிச்சி நேராக இப்படி சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா கூம்பு மாதிரி வருங்க. அதை கொண்டு போய் அந்த இதில் பொட்டலத்தை போடணும். அந்த நல்லெண்ணெய் ஊற்றிருக்கீங்க இல்லையா, அதில் போடணும். போட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயை அள்ளி ஊற்றி இது எங்கே வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்றா ஈசான்ய மூலை இல்லையா நிருதி மூலையில் வைங்க. அதாவது இந்த தென்மேற்கு மூலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மேலே ஏற்றிருப்பாங்க. இந்த மாதிரி போட்டு இதை வந்து நீங்கள் இறந்து போனவர்களுடைய ஞாபகார்த்தமாக இவர்கள் மோட்சத்திற்கு இந்த தீப ஒளியிலே மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்று யமதர்மனை தெற்கு நோக்கி வேண்டிக் கொண்டு மாலை வேளைகளிலே இதை ஏற்ற வேண்டும். இதை ஏற்றி 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது குறைந்தபட்சம் இது எரியுமாறு பார்த்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து 3 மாதம் இதை வந்து இறந்து அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த மோட்ச தீபத்தை ஏற்றும்போது நிச்சயமாக அந்த வெளிச்சத்திலே என்ன ஆகிடுவாங்க, மோட்சத்துக்கு போய் சேர்ந்து விடுவார்கள்.